ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 2 சின்ன கதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கதை வந்து தனிமை. கதையோட ஹெட்டிங்: மணி, நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்க அடுத்த வாரம் வீட்டை காலி பண்ணிவிடுவாங்களாம். வேறு ஆள் யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வாப்பா, வீட்டு புரோக்கர் மணியின் கடைக்குள் ஏறி வந்த பழனியப்பன் சொன்னார். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பழனியப்பனின் வீட்டு மாடி போசனுக்கு வாடகைக்கு ஆள் கூட்டி வருவது மணிதான். பழனியப்பனின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி இதுவரை 5 குடும்பங்களுக்கு மேல் வாடகைக்கு வந்து போய்விட்டார்கள். அதுக்கு என்னங்கய்யா, பார்த்துட்டா போச்சு. இந்த 10 வருஷத்தில் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். யாராவது எந்த பிரச்சனையாவது பண்ணியிருக்காங்களா? சரிங்க ஐயா, வாடகை ஏதாச்சும் ஏற்றிருக்கீங்களா? இல்லை அதே 8000 தானா? தன் பங்குக்கு கேட்டான் மணி. வாடகை என்ன வாடகை, அது பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன். பழனியப்பன் சொல்லி முடிக்கவில்லை. அதான் தெரியுமங்க ஐயா, வாடகைக்கு வரவன் சின்ன வயசாக இருக்கணும், பேங்க்கு அல்லது கவர்மெண்ட் வேலையாக தான் இருக்கணும். அப்போ தான் 2 வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வீட்டை காலி பண்ணுவாங்க. குடும்பத்தில் 4 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. முக்கியமாக வயசானவங்க யாரும் இருக்கக்கூடாது. அதுதானே என்று கேட்டான் மணி. இல்லை மணி, நான் இத்தனை வருஷமாக அப்படி கண்டிஷன் போட்டுட்டு எத்தனையோ வயசானவங்களை அவங்க பிள்ளைங்கக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். அந்த பாவமோ என்னவோ, என் 2 பிள்ளைங்களும் எங்களை தனியாக விட்டுட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. எப்போ வாடகைக்கு வரப்போகிற குடும்பத்தில் பெரியவங்க இருந்தால் எனக்கும் என் மனைவிக்கும் சகலத்துக்கும் துணையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வாடகைக்கு வர குடும்பத்தில் வயசானவங்க இருக்கணும், அதுதான் கண்டிஷன். வாடகையை கூட குறைச்சிக்கலாம், சற்று தழுதழுத்த குரலில் சொல்லிவிட்டு இறங்கினார் பழனியப்பன். நெகிழ்ச்சியான ஒரு கதை தானே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்த கதை. சாமி, நான் இந்த ஊருக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. ஒரு ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்க்குறேன். ஏனோ தெரியலை, உங்களை பார்த்ததுமே என் கதையை சொல்லி அழணும் போல இருக்கு என்றான் அவன். சாமி இளமை தொலையாத முகத்துடன், கருமை மறைந்த தாடியுடன், சாந்தம் தவழும் கண்களுடன் அவனை சொல் குழந்தாய் என்பது போல் பார்த்தார். என் பேர் கோபாலு, ஊர் மதுரை பக்கம், ஒரு கிராமம். ஊரில் எங்கள் குடும்பமும் எங்கள் மாமா குடும்பமும் தான் பெரிய குடும்பம். எல்லோரும் ஒன்று மண்ணாக தான் எப்பயும் இருப்போம். என் மாமனுக்கு வித்யா பிறந்தப்போ முதல்ல அந்த பேச்சு விளையாட்டாக தான் ஆரம்பிச்சது. ஆனால் கொஞ்ச நாளில் அதையே 2 குடும்பங்களும் தீர்மானமாக எடுத்துக்கிட்டாங்க. கல்யாண வயசு வந்ததும் வித்யாவுக்கு என்னை கல்யாணம் கட்டி வச்சப்படணும்னு முடிவு எடுத்தாங்க. அவங்க ஊட்டின ஆசையில் நான் சின்ன வயசில் இருந்தே வித்யா எனக்கு தாங்கிற நினைப்போடையே வளர்ந்துட்டேன். வாலிப வயசில் வித்யா பைத்தியம் முத்தி என் உயிர் உலகம் எல்லாமே வித்யா தான் இருந்தாள். ஆனால் ஒரு கை மட்டும்தான் தட்டுனா ஓசை வருமா? வித்யாவுக்கு விவரம் புரிய ஆரம்பித்ததில் இருந்தே என்கிட்ட ஒரு இடைவெளியோடு தான் நடந்துக்கிட்டாள். அது எனக்கு புரியாத அளவுக்கு வெறித்தனமாக அவளை நேசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் எங்கள் அப்பா மாதிரி மை கருப்பு இல்லைனாலும் கொஞ்சம் கருப்பு தான். வித்யாவோ அப்போ தான் பூத்த செம்பருத்தி பூ மாதிரி ரொம்ப இளஞ்சிவப்பாக அழகாக இருப்பான். எங்கள் கிராமம் அதோட ஆயுசுக்கும் வித்யா மாதிரி ஒரு அழகியை சுமந்ததும் இல்லை, அது பார்த்ததும் இல்லை. அழகு ஒரு காரணம். 2வது படிப்பு. நான் 6ஆம் கிளாஸ் ஃபெயில். வித்யா டவுன் காலேஜுக்கு எல்லாம் போய் படிச்சிச்சு. கல்யாண பேச்சு எடுத்தப்போ வித்யா ஒரே வரியில் என்னை கல்யாணம் கட்டிக்க இஷ்டமில்லைன்னு சொல்லிடுச்சு. அதை கேட்டுட்டு எப்படி உயிரோடு இருந்தேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியலை, தெரியலை. அவளுக்கு அவங்க வீட்டில் நல்லா படித்த சிவப்பான அழகான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் கூட பண்ணி வச்சுட்டாங்க. அவள் கல்யாணம் அன்னைக்கு கிளம்பி இலக்கில்லாமல் எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக இந்த ஊரில் செட்டில் ஆகிட்டேன். இத்தனை வருஷம் பொழைச்ச என் பொழப்புக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா சாமி? சாமி நிதானமாக கேட்டார். அது கிடக்கட்டும். மணியஞ்சோலை கிராமத்து ராமசாமி பாக்கியம் தம்பதியோட மகன்தானே நீ?
சாமியின் ஞான தீர்க்கத்தை எண்ணி கோபால் புல்லரித்து போய்விட்டான். சாமி, என் ஊரும் அப்பா அம்மா பேரும் உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி அப்படின்னு விவரமும் இல்லாமல் ஒரு விரக்தியிலே கேட்டான். உன் மாமா மகள் வித்யாவை கல்யாணம் பண்ண அதிர்ஷ்டக்கட்டை நான் தான். அந்த ராங்கிக்காரி கூடலாம் மனுஷன் வாழ முடியாதுப்பா, அதான் நான் சாமியார் ஆயிட்டேன். நீயாவது நிம்மதியாக இரு என்று கூறிவிட்டு கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் சாமியார்கள். ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய பேர் அழகு இது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நடுவில் அழகு தேவையில்லை, நல்ல மனசு இருந்தால் போதுன்றது புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கதை. இன்னொன்று, ஒரு சிறிய கிராமத்தில் ஆதி என்ற இளைஞன் இருந்தான். அவன் நல்ல மனசு கொண்டவன். ஆனால் சில சமயம் அவசரமாக முடிவெடுப்பான். ஒரு நாள் காலை அவன் வேலைக்கு செல்லும்போது பாதையில் ஒரு வயசான சன்னியாசி தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரின் அருகில் ஒரு சிறிய பை இருந்தது. ஆதி அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தான். அவன் கவனிக்காமல் அந்த பையை கால் கொண்டு தட்டிவிட்டான். பை கீழே விழுந்து திறந்தது. அதிலிருந்து சில பொருட்கள் மண்ணில் விழுந்தன. ஆதி மிகவும் பயந்தான். ஐயோ, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று நினைத்தான். அவன் உடனே அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு சுத்தமாக துடைத்து மீண்டும் பையில் வைத்தான். அப்போது அந்த சன்னியாசி கண்களை திறந்தார். ஆதி மிகவும் பதட்டமாக, சுவாமி மன்னிக்கவும், நான் கவனிக்காமல் உங்கள் பையை தட்டி விட்டுட்டேன் என்றான். சன்னியாசி சிரித்தார். மகனே, நீ தவறு செய்யவில்லை, நீ செய்தது நல்லது என்றார். ஆதிரி ஆச்சரியப்பட்டான். அப்போது சன்னியாசி சொன்னார், அந்த பையில் நான் பல வருடங்களாக வைத்திருந்த சில கற்கள் இருக்கின்றன. அவை எனக்கு மிகவும் முக்கியமானவை என்று நினைத்தேன். ஆனால் இன்று நீ பையை தட்டியதால் அது திறந்தது. அதில் இருந்து ஒரு சிறிய கல் கீழே விழுந்தது. அவர் அந்த கல்லை எடுத்து காட்டினார். இது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன் ஒரு குழந்தை எனக்கு கொடுத்தது. அவன், இது ஒரு சாதாரண கல் இல்லை, இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் என்றான். நான் அதை நம்பி இத்தனை வருடம் வைத்திருந்தேன். பிறகு சன்னியாசி சிரித்தபடியே சொன்னார், இப்போதுதான் புரிகிறது, அது ஒரு சாதாரண கல்தான். நான் தான் தேவையில்லாமல் அதை பிடித்து கொண்டு இருந்தேன். நீ செய்த இந்த தவறு எனக்கு மிகப்பெரிய உண்மையை காட்டியது. அவர் ஆதி மீது ஆசீர்வாதம் செய்தார். சில மனிதர்களும் சில நேரங்களில் தெரியாமல் செய்யும் ஒரு செயல் கூட ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு உண்மையை காட்டும் காரணமாக கூட மாறலாம். ஆதி அந்த நாளில் ஒரு பெரிய பாடம் கற்றார். தவறுகள் எல்லாம் தீயவை அல்ல, சில தவறுகள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்பும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வித்தியாசமான கதைகளோடு உங்களை நான் அடுத்த பதிவில் மீட் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ.